ஒன்றுமே புரியல. புதுசா வந்த ஃபேமிலி வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடு எங்களுக்கும் சொந்தம். இந்த வீட்ல எங்களுக்கும் பங்கு இருக்கு. எப்படி நீங்க விக்கலாம்? அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியமா இருந்தா இப்படிலாம் பேசுவீங்க? இவங்க யாருன்னே எனக்கு தெரியல. சும்மா ஓவரா பண்றாங்க. வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாரு சொல்லுங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க நான் சந்தானத்தோட ஃபேமிலி தான் நாங்க. எங்க அம்மாவுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அந்த பசங்க வந்து சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து என்ன பண்றது? எல்லாருமே தவிக்கிறாங்க. நாங்க ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. பாருங்க, இந்த ஃபோட்டோவை பாருங்க. இதில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கல்ல, அவர் எங்கள் கூடலாம் எப்படிலாம் இருந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு பாருங்க. உங்கள் கூட வாழ்ந்த நாட்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் கத்தாரில் எங்கள் கூட வாழ்ந்த நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் வந்து இங்கே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான். அதுக்கப்புறமா வரவே வரல. அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்து அவரை கான்டாக்ட் பண்ண நினச்சும் போது நடந்த விஷயமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே வந்து யாரையும் தொல்லை பண்ண விரும்பல, அதனால தான் பண்ணல. ஆனால் இப்போ வந்து தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த வீடை விற்கிறதா நீங்கள். இது அவர் வாழ்ந்த வீடு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இந்த வீடை கட்டினாரு. அவர் ஞாபகமாக இருக்க இந்த வீடை நீங்கள் விற்கிறேன்றீங்க. அதனால தான் அந்த வீடை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் யார் இதை பற்றி பேசுறதுக்கு? நாங்கள் யார்கிட்ட விற்கிறோம், விற்கக்கூடாது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நீங்கள் பேசாதீங்கண்ணே. எங்களுக்கும் பங்கு இருக்குது இந்த வீட்டில். அதனால் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. எங்கள் அம்மாவும் சட்டப்படி அவரோட ஒய்ஃப் தான். எங்கள் அம்மாவுக்கும் அவருக்கும் எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணால் அவரோட ஒய்ஃபாக இருக்கலாம், முதல் மனைவியாக இருக்கலாம், ரெண்டாவது ஒய்ஃபு எங்கள் அம்மா. அதுக்கும் ப்ரூஃப் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாம் பக்காவாக நாங்கள் வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அதனால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நாங்கள் சொல்படி நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இந்த வீடு உங்களுக்கு எவ்வளோ எல்லா பசங்களுக்கும் உரிமை இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு செமையாக டென்ஷனாக மரியாதை எங்கேயாவது போயிடுங்க, நடக்கிறதே வேறு எதுவும் சார்ந்த ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக கதறி அழறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. இவங்களும் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. விஜயும் நிவினுக்கும் ஒன்றும் புரியாமல் நிவின் கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மை கிடையாது. கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த டைமில் கரெக்டாக இங்கே வந்திருக்காங்கன்னா ஏதோ இருக்கும். கண்டிப்பாக எனக்கு மாமா பற்றி நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இவங்க யார் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க விஜய். அதெல்லாம் கிளம்ப முடியாதுப்பா, இது எங்களுக்கு சொந்தமான வீடு தான், நாங்கள் இங்கே தான் இருப்போம் அவங்களும் அடம்பிடிக்கிறாங்க. உடனே வந்து பார்க்கலாம், இந்த ஊரில் எங்களுக்கு ஆளாக இல்லை, எப்படியா இந்த ஊர் வந்து நாங்கள் கூட்டி உங்களுக்கு எப்படியே வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லாருமே கூடிடுறாங்க. இங்கே பஞ்சாயத்து வந்து கூடுது. புதுசாக வந்து இப்போலாம் உறவு கூட ரொம்ப பெரிய தப்பு, என்கிட்ட எல்லா சாட்சியும் இருக்குது, நாங்கள் தான் உங்களோட ரெண்டாவது ஒய்ஃபோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ஊர்க்காரங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்தானத்துக்கு ஒய்ஃபு பசங்களும் இருக்கும்போது இன்னொரு ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், எங்களுக்கு அந்த வீடு சொந்தங்க, அவங்களுக்கு எவ்வளோ சொந்தமோ அவ்வளோ எங்களுக்கும் சொந்தம். அதனால் அந்த வீடை விற்கிறதுக்கோ எதுவும் பண்ணுறதுக்கோ நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் சட்டப்படி என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவோம். இங்கே பாருப்பா, நீ புதுசாக வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஊரில் எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது, உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ணோம், அதையும் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ வந்து வீடு விற்கிறத கொஞ்சம் தள்ளி போடுமா, இது என்ன பிரச்சனைன்னு முதல்ல வந்து நம்ம வந்து பேசி தீர்த்துப்போன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சாரதா என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விஜயும் நிவினும் வந்து வராங்க. இந்த நிவின் கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்றாரு. என்ன சந்தேகம் அப்படின்னோடனே இந்த மாதிரி ஊரில் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. காவேரி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தா அந்த பசுபதியோட வேலையாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க காவேரி? ஆமாம், காவேரி மேலே வண்டி ஏற்றதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணா, நான் தான் வந்து காவேரியை காப்பாற்றினேன். அந்த நேரம் வந்து நான் வரலன்னா இழுக்கலன்னா நேரம் காவேரிக்கு என்ன நடந்திருப்போன்னு தெரியாது. இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையுமே சொல்லலை நிவின், உங்ககிட்ட தான் சொல்கிறேன். என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், காவேரி பேரில் இப்போ வீடு மாறுறது கண்டிப்பாக வசுமதிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த கும்பலை அவன் அமைச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். சரி, இதை எப்படி நிரூபிக்கிறது? நிரூபித்து தான் ஆகணும். இவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, கத்தார்லேருந்து வந்திருக்கிறது உண்மையா இல்லை இவங்ககிட்ட என்ன பாஸ்போர்ட் இருக்குது, என்ன கதை ஏது கதை எல்லாத்தையும் விசாரிக்கணும். சரி, உங்களுக்கு யாராவது ஆளை தெரியுமா? எனக்கு ஒரு சில ஆளுங்களை தெரியும். சரி, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு இந்த டீட்டெயிலாம் அனுப்பிச்சி விடுவோம். என்ன நடக்குதுன்னு பிறகு பார்ப்போம். கண்டிப்பாக இவங்க யாருன்னு நம்ம இந்த உலகத்துக்கே கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். அதே மாதிரி இதை வந்து செஞ்சது பசுபதினா, பசுபதியை நம்ம சும்மாவே விடக்கூடாது. பசுபதிக்கு தகுந்த பதிலடி தரணும். ஆமாம் விஜய், சூப்பர் விஜய் அப்படின்றாங்க. சரிங்க, இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம், முதல்ல கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க.